ஸோ இப்போ பார்க்க போகிறது ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 5 உடைய கண்டினியூஷன், அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் இன் ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸில் வெக்டார் ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அபவுட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுடைய மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா மூமெண்ட் ஆர் டார்க் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் அபவுட் த point O is defined as the vector m vector equal to r vector cross f vector. So ஒரு point உடைய moment இல்லைனா torque so of force அப்படின்னு பார்த்தோன்னா that means m vector equal to r vector cross f vector ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் moment of a point உடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒர்க் டன்னா f டாட் டி வெக்டார், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அது மாதிரி எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட், அதாவது எந்த தட் மீன்ஸ் எண்ட் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒர்க்டனுடைய ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். எஃப் வெக்டாருங்கிறது ஃபோர்ஸு, டி வெக்டாருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் மைனஸ் எண்டிங், தட் மீன்ஸ் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் 6. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.1 ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் காஸ் ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2bc. ஸோ இங்கே டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டேன். ஏ வெக்டார் ஏ உடைய ஆங்கிள் வந்து ஏ, பி உடைய ஆங்கிள் பி, சி உடைய ஆங்கிள் சி, சரிங்களா, இன்டர்னல் ஆங்கிள். இது ஏ உடைய எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பார்த்தோன்னா பை மைனஸ் ஏ, ஏன்னா 180 டிகிரி மைனஸ் ஏ. அதே மாதிரி பி உடைய எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பை மைனஸ் பி, சி உடைய எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பை மைனஸ் சி. அதாவது காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் டீட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஏபி வெக்டார், இப்போ ஏபி வெக்டார் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோம், சி வெக்டார்னு மென்ஷன் பண்ணிக்கோம். பிசி வெக்டார் எப்படி மென்ஷன் பண்ணிக்கோன்னா ஏ வெக்டார் மென்ஷன் பண்ணிக்கோம். சிஏ வெக்டார் வந்து பி வெக்டார்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பை ட்ரையாங்குலர் லா, இப்போ ட்ரையாங்குலர் லா படி இது எப்படி எழுதலாம்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ ட்ரையாங்குலர் லான்னா சம் ஆஃப் த வெக்டார் ஈக்குவல் டு 0, அதுதான் ட்ரையாங்குலர் லா. ஸோ அப்போ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0னா சி வெக்டார், ஏபி வெக்டாருங்கிறது சி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டாருங்கிறது ஏ வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டாருங்கிறது பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இருந்து பார்த்தோன்னா பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான் மாறிடும் ஏ வெக்டார் ஸ்கொயர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ பி டாட் சியோடைய ஃபார்முலா தெரியும். பி டாட் சியோட ஃபார்முலா வந்து மாட் பி இன்ட்டு மாட் சி காஸ் ஆஃப், இப்போ பிசியோடைய ஆங்கிள் பார்க்கணும். இங்கே வந்து பி வெக்டார், இது வந்து சி வெக்டார், இங்கே சி வெக்டார். ஸோ இதனுடைய ஆங்கிள் பார்த்தோன்னா பை இது பி வெக்டார் சி வெக்டாரோட ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா தட் மீன்ஸ் பை மைனஸ் இ, அதான் சப்ஸ்டியூட் பண்ணும். பி வெக்டார் டாட் சி வெக்டாரோட ஆங்கிள் வந்து பை மைனஸ் இ. ஸோ அப்போ பை மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ வெக்டார் ஸ்கொயர்னு இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், பி வெக்டார் ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் வெடிக்கும். அதுமாதிரி சி வெக்டார் ஸ்கொயர் பண்ணால் சி ஸ்கொயர் வரும். ஏன்னா பி வெக்டார் ஸ்கொயர்னால் பி வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து என்ன வரும், பி ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து அதுமாதிரி சி வெக்டார் ஸ்கொயர்னால் சி ஸ்கொயர் ப்ளஸ்
அதுமாதிரி வெக்டாருக்கு மாடுலஸ் எடுக்கும்போது வெறும் b மட்டும்தான் வரும், 2 into b. அது மாடுலஸ் ஆஃப் c வெக்டர்னா cன்னு எழுதிக்கணும். காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏ, காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏனா மைனஸ் காஸ் ஏ. இங்கே பாருங்கள், காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டாங்கிறது மைனஸ் காஸ் டீட்டா. ஸோ இந்த ஃபார்மில் தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 2bc காஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ், இப்போ பாருங்கள் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ பாருங்கள் பி ஸ்கொயர் எழுதிட்டேன், சி ஸ்கொயர் எழுதிட்டேன். அடுத்து இந்த மைனஸ் ஏ, இந்த ஏ ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் மைனஸ் ஏ ஸ்கொயர், இந்த மைனஸ் 2bc காஸ் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 2bc காஸ் ஏ. சரிங்களா? ஸோ இப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2bc. சரிங்களா? ஸோ அப்போ காஸ் ஏங்கிறது இதுதான் ஃபார்முலா, காஸ் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2bc. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட், அதாவது இங்கே வந்து காஸ் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2bc, அதை இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன ஞாபகம், இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டயக்ராம், இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஏபிசி ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏ வந்து இன்சைட் ஆங்கிள் வந்து ஏ, அவுட் சைடு ஆங்கிள் வந்து பை மைனஸ் ஏ. அதே மாதிரி ஆங்கிள் பி வந்து பி, அவுட் சைடு ஆங்கிள் வந்து பை மைனஸ் பி. ஆங்கிள் சியில் வந்து ஆங்கிள் இன்சைட் ஆங்கிள் சி, அவுட் சைடு ஆங்கிள் பை மைனஸ் சி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே வந்து ஏபி வந்து சி வெக்டார், பிசி வந்து ஏ வெக்டார். அதாவது ஏபினா அதனுடைய ஆப்போசிட்டை வந்து சியோடைய வெக்டார் எழுதிக்கணும், பிசினா ஏ வெக்டார் எழுதிக்கணும், சிஏனா பி வெக்டார் எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார், பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் அண்ட் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். இப்போ ட்ரையாங்குலர் லா யூஸ் பண்ணி ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0னா அப்போ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார். சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணால் இது எப்படி பர்டிகுலராக பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னு இங்கே பாருங்கள், பி ப்ளஸ் சி காஸ் ஏன்னு வருதா? ஸோ அப்போ காஸ் ஏனா கம்பல்சரி ஏ வெக்டாரை வந்து நம்ம தனியாக ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும், ரிமைனிங் வெக்டாரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸ்கொயர் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன், ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் காஸ் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ca. ஸோ அப்போ இங்கே என்ன ப்ரூஃப் பண்ணணுன்னா, காஸ் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ca. ஏற்கனவே காஸ் ஏன்னு ப்ரூஃப் பண்ணோம், இப்போ வந்து காஸ் பி. ஸோ அதே சேம் டயக்ராம் தான். ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டேன், A உடைய இன்சைட் ஆங்கிள் A, அவுட் சைடு ஆங்கிள் பை மைனஸ் A. B உடைய இன்சைட் ஆங்கிள் B, அவுட் சைடு ஆங்கிள் பை மைனஸ் B. C உடைய இன்சைட் ஆங்கிள் C, அவுட் சைடு ஆங்கிள் பை மைனஸ் C. அதே மாதிரி ஏபினா C வெக்டார், பிசினா A வெக்டார், சிஏனா B வெக்டார். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஏபி வெக்டார்னு பார்த்தோன்னா C வெக்டார், பிசி வெக்டாருங்கிறது A வெக்டார், சிஏ வெக்டாருங்கிறது B வெக்டார். இப்போ ட்ரையாங்குலர் லா, பை ட்ரையாங்குலர் லா படி இது எப்படி எழுதலாம்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ ஏபி வெக்டார்னா ஆக்சுவலாக ஏபி வெக்டாருங்கிறது சி வெக்டார் எடுத்து எழுதிட்டேன், ப்ளஸ் பிசி வெக்டாருங்கிறது ஏ வெக்டார் எடுத்து எழுதிட்டேன், ப்ளஸ் சிஏ வெக்டாருங்கிறது பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காஸ் பி அப்படின்னு கேட்குறாங்க, காஸ் பி ஈக்குவல் டு, இப்போ காஸ் பின்னா இப்போ பி வெக்டாரை தனியாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ பி வெக்டாரை ரைட் ஹேண்ட் சைடு எழுதுகிறேன், மைனஸ் பி வெக்டார். அதுக்கடுத்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே என்ன செய்யணும்னா ஸ்கொயர் பண்ணுறேன். சி வெக்டார் ஸ்கொயர், அதாவது சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் சி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், சி வெக்டார் ஸ்கொயர்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா மோட் சி வெக்டார் இன்ட்டு மோட் ஏ வெக்டார் இன்ட்டு காஸ் ஆஃப் சி டாட் ஏ. இங்கே பாருங்கள்,
சி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா அப்போ என்ன எடுத்துக்கணும்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுமத்தில் இருக்க ஆங்கிள் பை மைனஸ் பி அந்த ஆங்கிள் தான் எடுத்துக்கணும். சி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் நடுமத்தில் இருக்க ஆங்கிள் அதுவும் அவுட் சைடு ஆங்கிள் பை மைனஸ் பி. ஸோ அப்போ பை மைனஸ் பி எடுத்துக்கிட்டேன் ஈக்குவல் டு பி வெக்டார் ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் சரிங்களா. ஸோ அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மோட் ஆஃப் சி வெக்டார் வந்து சி மோட் ஆஃப் ஏ வெக்டார் ஏ காஸ் ஆஃப் பை மைனஸ் பி காஸ் ஆஃப் பை மைனஸ் பினா மைனஸ் காஸ் பின்னு எழுதணும். ஏன்னா காஸ் ஆஃப் இங்கே பாருங்கள் காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் பி மைனஸ் காஸ் பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயருக்கு சி ஸ்கொயர் எழுதிட்டேன் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2ca காஸ் பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இப்போ நமக்கு காஸ் பி தான் வேணும். ஆக்சுவலாக இங்கே கொஷினில் காஸ் பி ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இந்த காஸ் பி டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன், பி ஸ்கொயர் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ca காஸ் பி. ஸோ அதில் இதிலேருந்து இப்போ திரும்ப ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் பண்ணால் காஸ் பி ஈக்குவல் டு இந்த 2ca டிவிஷனில் போய்டும். அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ca இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ பாருங்கள் ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் காஸ் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2ab. ஸோ ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட்னா இப்போ வந்து இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணோம். முதல்ல ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தோன்னா ஏபியோடைய லென்த் வந்து சி வெக்டார், பிசியோட லென்த் வந்து ஏ வெக்டார், சிஏவோடைய லென்த் வந்து பி வெக்டார். அதே மாதிரி ஆங்கிள் ஏவோடைய ஆங்கிள் வந்து இன்சைட் ஆங்கிள் ஏ அவுட் சைடு ஆங்கிள் பை மைனஸ் சி. அதே மாதிரி ஆங்கிள் பியோடைய ஆங்கிள் பி அதுக்கடுத்து அவுட் சைடு ஆங்கிள் பை மைனஸ் சி. அதே மாதிரி சியோடைய இன்சைடு ஆங்கிள் சி அவுட் சைடு ஆங்கிள் பை மைனஸ் சி. ஸோ இதில் பார்த்தோன்னா இது வந்து ஏ வெக்டார், இது வந்து பிசி வந்து ஏ வெக்டார், சிஏங்கிறது பி வெக்டார், ஏபிங்கிறது சி வெக்டார். ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா ஏபி வெக்டார் வந்து சி வெக்டார்னு எடுத்துக்கலாம், பிசி வெக்டாருங்கிறது ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம், சிஏ வெக்டாருங்கிறது பி வெக்டார்னு எடுத்துக்கலாம் சரியா. இப்போ பை ட்ரையாங்குலர் லா இப்போ ட்ரையாங்குலர் லா யூஸ் பண்ணுறேன். அதாவது ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ட்ரையாங்குலர் லா படி இது என்ன ஏபி வெக்டாருங்கிறது சி வெக்டார், பிசி வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், சிஏ வெக்டாருங்கிறது பி வெக்டார் ஈக்குவல் டு 0. கொஷினில் பாருங்கள் இப்போ காஸ் சின்னு கேட்டிருக்காங்க. காஸ் சினா சி வெக்டாரை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணோம். that means இங்கே பாருங்கள் a vector plus b vector whole square equal to minus c vector whole square. இப்போ a plus b whole square ஃபார்முலா தெரியும் a square plus b square plus 2ab. அதே மாதிரி a vector plus b vector whole square a vector square plus b vector square plus 2 into a vector dot b vector equal to c vector square. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் a vector square a square, b vector square b square plus 2 into a dot b, a vector dot b vector mod a vector mod b vector into cos of a vector b vector को நடுமத்தில் இருக்க ஆங்கிள் எடுத்துக்கணும். a vector க்கும் b vector க்கும் நடுமத்தில் இருக்க ஆங்கிள் pi minus c. ஸோ pi minus c ன்னு எடுத்துக்கணும் ஈக்குவல் டு c vector square c square. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் a square plus b square plus 2 into modulus of a vector b vector. mod a vectorங்கிறது a, mod b vectorங்கிறது b, அதுக்கடுத்து cos of pi minus c. cos of pi minus c na minus cos c equal to c square. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க a square plus b square minus 2ab cos c equal to c square. இப்போ பார்த்தீங்கன்னா a square plus b square minus c square equal to 2ab cos c. ஸோ இதுலேருந்து cos c ன்னு எடுத்தனா a square plus b square minus c square by 2ab. இதான் வந்து cos c உடைய cos c ஆங்கிளுடைய ஆன்சர் இதான் சரிங்களா. cos c equal to a square plus b square minus c square by 2ab. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா இங்கே cos of pi minus cக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். cos of pi minus theta equal to minus cos theta.
இங்கே பாருங்கள் example 6.2 prove by vector method that a equal to b cos c plus c cos b. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தோன்னா ஆங்கிள் ஏவுடைய ஆங்கிள் இன்சைட் ஆங்கிள் ஏ, அவுட் சைட் ஆங்கிள் பை மைனஸ் ஏ. அது மாதிரி பி உடைய இன்சைட் ஆங்கிள் பி, அவுட் சைட் ஆங்கிள் பை மைனஸ் பி. அதே மாதிரி சி உடைய இன்சைட் ஆங்கிள் சி, அவுட் சைட் ஆங்கிள் பை மைனஸ் சி. அப்போ நெக்ஸ்ட்டு ஏபி வெக்டார். இப்போ ஏபியோட லென்த் வந்து சி வெக்டார். அதே மாதிரி பிசியோடைய லென்த் வந்து ஏ வெக்டார். அதே மாதிரி சிஏவோடைய லென்த் வந்து பி வெக்டார். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஏபி வெக்டார். ஏபினா வந்து ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார், பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கடுத்து சிஏ வெக்டார் வந்து பி வெக்டார்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ பை ட்ரையாங்குலர் லா, இப்போ ட்ரையாங்குலர் லா யூஸ் பண்ணுறேன். ட்ரையாங்குலர் லா வந்து ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஏபி வெக்டார்னா சி வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் பிசி வெக்டார்னா ஏ வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார்னா பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார். சரிங்களா? ஸோ டாட் மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை ஏ. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா prove by vector method that a equal to b cos c plus c cos b. சரிங்களா? ஸோ டாட் மல்டிப்ளையிங் போத் சைட் பை ஏ வெக்டார். இப்போ ரெண்டு சைடுமே ஏ வெக்டாரால் டாட் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் ஏ வெக்டாரில் ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். சரியா? ஸோ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் இந்த ஏ வெக்டார் டாட் பினா ஃபார்முலா வந்து modulus of mod a vector mod b vector into cos of இப்போ a vector b vectorக்கும் நடுமத்தில் இருக்க ஆங்கிள் பை மைனஸ் சி. ஸோ அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் சி மைனஸ் அதே மாதிரி இங்கே a vector டாட் b c வெக்டார்னா mod a vector into mod c vector cos ஆஃப் இப்போ a vector சி வெக்டாருக்கும் நடுமத்தில் இருக்க ஆங்கிள் பார்க்கணும். இப்போ ஏ வெக்டாருக்கும் சி வெக்டாருக்கும் நடுமத்தில் இருக்க அவுட் சைடு ஆங்கிள் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து நாட் அவுட் சைடு, எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிள் நாட் இன்சைட் அவுட் சைடு ஆங்கிள் சொல்ல மாட்டாங்க, இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இங்கே வந்து இந்த ஏ வெக்டாருக்கும் சி வெக்டாருக்கும் ஒரு நடுமத்தில் இருக்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து பை மைனஸ் பி. ஸோ இந்த பை மைனஸ் பியை எடுத்துக்கணும். ஸோ காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் பினா மைனஸ் காஸ் பி. சரிங்களா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏபி காஸ் சி ப்ளஸ் ஏசி காஸ் பி. சரிங்களா? இப்போ எல்லா டேர்ம்லுமே ஏ காமனாக இருக்குது. ஸோ ஏவால் டிவைட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி. ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம், ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் prove by vector method that b equal to c cos a plus a cos c. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா prove by vector method. இப்போ வெக்டார் மெத்தடில் பார்த்தோன்னா b equal to c cos a plus a cos cன்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன், ஏபிசி ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா இப்போ வந்து ஏவோடைய இன்டீரியர் ஆங்கிள் ஏ, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் ஏ. அதே மாதிரி பி உடைய இன்டீரியர் ஆங்கிள் பி, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் பி. அதே மாதிரி சி உடைய இன்டீரியர் ஆங்கிள் சி, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் சி. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ எப்பயும் போல் ட்ரையாங்குலர் லா எடுத்துக்கிறோம். ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து ட்ரையாங்குலர் லானா சம் ஆஃப் தி வெக்டார் ஈக்குவல் டு 0, அதான் ட்ரையாங்குலர் லா. ஸோ அப்போ சம் ஆஃப் தி வெக்டார்னால் எல்லா வெக்டாரையும் ஆட் பண்ணுறேன். அதாவது ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இந்த ட்ரையாங்குலர் லாவிலேருந்து, அதாவது இந்த ட்ரையாங்கிள்லேருந்து ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ ஏபி வெக்டார்னால் இங்கே பாருங்கள், ஏபியோடைய லென்த் வந்து சி வெக்டார். அது மாதிரி பிசி வெக்டார்னால் பிசியோட லென்த் வந்து ஏ வெக்டார். அதுக்கடுத்து சிஏ வெக்டார்னால் சிஏவோடைய லென்த் வந்து பி வெக்டார். சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள், கொஷினில் பாருங்கள், prove by vector method that b equal to, ஸோ b equal to கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யறனா, b வெக்டாரை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லா வெக்டாரையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் சி வெக்டார்னு வரும். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு டாட் மல்டிப்ளைங் போத் சைட் பை பி வெக்டார். இப்போ ரெண்டு சைடுமே பி வெக்டாரால்
மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ b வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் மைனஸ் b வெக்டார் டாட் c வெக்டார். ஸோ இப்போ b வெக்டார் டாட் b வெக்டார்னா b ஸ்கொயர், b வெக்டார் ஸ்கொயர், அதாவது b ஸ்கொயர் வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு மைனஸ் a டாட் b, a வெக்டார் டாட் b வெக்டார்னா ஃபார்முலா அப்ளை பண்ணோம். mod a வெக்டார் mod b வெக்டார் இன்ட்டு காஸ் ஆஃப் a அண்ட் a வெக்டார் b வெக்டாரோடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுத்துக்கணும். இப்போ a வெக்டார் அண்டு b வெக்டாரோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் c. ஸோ அந்த பை மைனஸ் சியை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். காஸ் ஆஃப் பை மைனஸ் c மைனஸ் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து b வெக்டார் c வெக்டார்னா மைனஸ் ஆஃப் mod b வெக்டார் mod c வெக்டார் காஸ் ஆஃப் b வெக்டார் c வெக்டார்னா இதான் b வெக்டார் c வெக்டாரோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் c காஸ் ஆஃப் பை மைனஸ் c. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா b வெக்டார் ஸ்கொயர்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் மோலஸ் ஆஃப் a வெக்டார்னா a, மோலஸ் ஆஃப் b வெக்டார்னா b, காஸ் ஆஃப் பை மைனஸ் cனா மைனஸ் காஸ் c மைனஸ் மோலஸ் ஆஃப் b வெக்டார்னா b, மோலஸ் ஆஃப் c வெக்டார்னா c, காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏனா மைனஸ் காஸ் c சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோன்னா மல்டிப்ளை பண்ணணும். அதாவது மைனஸ் இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கணும். இங்கே b ஸ்கொயர்னா b ஸ்கொயர் எழுதணும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்த்தோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ab காஸ் c, அதேமாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் bc காஸ் a. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா டிவைடட் பை b. ஸோ b-ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ b-ஆல் டிவைட் பண்ணால் b ஈக்குவல் டு a காஸ் c ப்ளஸ் c காஸ் ஏன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ b ஈக்குவல் டு a காஸ் c ப்ளஸ் c காஸ் ஏன்னு வரும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து c ஈக்குவல் டு a காஸ் b ப்ளஸ் b காஸ் a. ஸோ இப்போ எப்பயும் போல் சேம், இதுக்கு முன்னாடி a ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணோம், b ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணோம், இப்போ வந்து c ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி சேம் டயக்ராம், அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். இப்போ ஏவோடைய இன்டீரியர் ஆங்கிள் a, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் a. அதேமாதிரி பிஓடியா இன்டீரியர் ஆங்கிள் b, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் b. அதே மாதிரி சிஓடியா இன்டீரியர் ஆங்கிள் c, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் c. அதேமாதிரி ஏபி வெக்டாரோடைய லென்த் வந்து c வெக்டார். அதேமாதிரி பிசிஓடைய லென்த் வந்து நாட் லென்த், அதோடைய வெக்டார் ஏபி வெக்டாரோடைய வெக்டார் வந்து c வெக்டார், பிசி வெக்டாரோடைய வெக்டார் வந்து a வெக்டார், சிஏ வெக்டாரோடைய வெக்டார் வந்து b வெக்டார். ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு c வெக்டார்னு எடுத்து எழுதிக்கிறேன் டயக்ராம்லேருந்து. அதேமாதிரி பிசி வெக்டார், இப்போ பிசி வெக்டாரோடைய வெக்டார் வந்து a வெக்டார்னு எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து சிஏ வெக்டாரோடைய வெக்டார் வந்து b வெக்டார்னு எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஃப்ரம் த டயக்ராம். ஸோ இப்போ டயக்ராம்லேருந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ட்ரையாங்குலர் லானா சம் ஆஃப் த வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ ஏபி வெக்டார்னா சி வெக்டார் எழுதியாச்சு, ப்ளஸ் பிசி வெக்டார்னா ஏ வெக்டார் எழுதியாச்சு, ப்ளஸ் சிஏ வெக்டார்னா பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். சரிங்களா? ஸோ டாட் மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை சி வெக்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாட் மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் பை சி வெக்டார்னா இப்போ ரெண்டு சைடுமே சி வெக்டாரால் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ அப்போ சி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு இங்கே ஃபுல்லாகவே சி வெக்டாரால் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் ஆஃப் இ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். ஸோ சி வெக்டார் டாட் சி வெக்டார்னா சி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். இப்போ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார்னா ஃபார்முலா mod a வெக்டார் mod c வெக்டார் காஸ் ஆஃப், இப்போ ஏ வெக்டார் சி வெக்டாரோடைய நடுமத்தில் இருக்க ஆங்கிள் பார்த்தோன்னா ஏ வெக்டார் சி வெக்டார், இதனுடைய எக்ஸ்டீரியர் நடுமத்தில் இருக்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை மைனஸ் பி. ஸோ அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் பி. அதேமாதிரி மைனஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் சி வெக்டார்னா mod b வெக்டார் mod c வெக்டார் காஸ் ஆஃப் பி வெக்டார் அண்டு சி வெக்டாரோடைய நடுமத்தில் இருக்க ஆங்கிள் பை மைனஸ் a.
ஸோ பை மைனஸ் ஏ சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சி வெக்டார் ஸ்கொயர்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் மோலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மோலஸ் ஆஃப் பி வெக்டார், அதாவது மோட் ஆஃப் ஏ வெக்டார்னா ஏ சரிங்களா, மோட் ஆஃப் சி வெக்டார்னா சி, ஸோ மைனஸ் ஏசி. அதேமாதிரி காஸ் ஆஃப் பை மைனஸ் பினா வந்து ஆக்சுவலாக வந்து மைனஸ் காஸ் பின்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் காஸ் பி. அதே மாதிரி மைனஸ் மோட் பி வெக்டார்னா பி, மோடு சி வெக்டார்னா சி, காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏனா மைனஸ் காஸ் ஏன்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், சி ஸ்கொயருக்கு சி ஸ்கொயர் இதுதான் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி காஸ் பி ப்ளஸ் பிசி காஸ் ஏ சரிங்களா. ஸோ இப்போ டிவைட் பை சி. இப்போ எல்லா சைட்லையுமே எல்லா டேர்ம்லையுமே சி காமனாக இருக்குது. ஸோ சியால் டிவைட் பண்ணால் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ, இதுதான் இதனுடைய ஆன்சர். இங்கே பாருங்கள், with usual notation prove that a by sin a equal to b by sin b equal to c by sin c. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு பார்த்தோன்னா ஏ உடைய இன்டீரியர் ஆங்கிள் ஏ, எக்ஸ்ட்ரா ஆங்கிள் பை மைனஸ் ஏ, பி உடைய இன்டீரியர் ஆங்கிள் பி, எக்ஸ்ட்ரா ஆங்கிள் பை மைனஸ் பி, சி உடைய இன்டீரியர் ஆங்கிள் சி, எக்ஸ்ட்ரா ஆங்கிள் பை மைனஸ் சி. அதேமாதிரி ஏபியோடைய வெக்டார் வந்து சி வெக்டார், பிசியோடைய வெக்டார் வந்து ஏ வெக்டார், சிஏவுடைய வெக்டார் வந்து பி வெக்டார் சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏபி வெக்டார், அப்போ இதில் வந்து ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார், பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் அண்டு சிஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். ஸோ பை ஏரியா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இப்போ வந்து ஏரியா ட்ரையாங்கிளுடைய ஏரியா ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோன்னா, இப்போ ட்ரையாங்கிளுடைய ஏரியா நமக்கு தெரியும் 1/2 ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு இப்படி எடுத்துக்கலாம். இல்லை வந்து அதாவது இந்த ரெண்டு சைடு, ஸோ 1/2 ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 1/2 பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 1/2 சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இதில் எதனா ஒன்று வந்து நம்ம ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மாக ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இல்லை செகண்ட் டேர்மாக ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் வந்து தேர்டை வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னா 1/2 காமனாக இருக்குது. ஸோ 1/2 நம்ம வந்து கேன்சல் பண்ணனா அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஸோ டிவைட் பை 1/2. ஸோ 1/2வால் டிவைட் பண்ணுறோம். அப்போ வந்து இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா மோட் ஏ வெக்டார் மோட் பி வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் பை மைனஸ் சி ஈக்குவல் டு அதேமாதிரி மோலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னா மோட் பி வெக்டார் மோட் சி வெக்டார் சைன் ஆஃப் பை மைனஸ் ஏ ஈக்குவல் டு மோலஸ் ஆஃப் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னா மோட் சி வெக்டார் மோட் ஏ வெக்டார்னா சைன் ஆஃப் பை மைனஸ் பி சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ மோட் ஏ வெக்டார்னா ஏ, மோட் பி வெக்டார்னா பி, சைன் ஆஃப் பை மைனஸ் சினா ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஸோ ஏ பை மைனஸ் சினா ஆக்சுவலாக ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாரோடைய நடுமத்தில் இருக்க ஆங்கிள் பை மைனஸ் சி, ஸோ சைன் ஆஃப் பை மைனஸ் சி. அதே மாதிரி மோட் பி வெக்டார் மோட் சி வெக்டார் சைன் ஆஃப் பை மைனஸ் ஏ, மோட் சி வெக்டார் மோட் ஏ வெக்டார் சைன் ஆஃப் பை மைனஸ் பி சரிங்களா. ஸோ அப்போ சைன் ஆஃப் பை மைனஸ் சினா அப்போ சைன் சின்னு வரும். அதேமாதிரி சைன் ஆஃப் பை மைனஸ், ஏன்னா சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா சைன் டீட்டான்னு வரும். அதே மாதிரி அப்போ சைன் ஆஃப் பை மைனஸ் ஏனா சைன் ஏ, சைன் ஆஃப் பை மைனஸ் பி வந்து சைன் பி. ஸோ அப்போ இதிலேருந்து பார்த்தோன்னா ஏபி வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா ஏபிசியால் த்ரோட்டாக டிவைட் பண்ணுறேன். ஸோ ஏபிசியால் த்ரோட்டாக டிவைட் பண்ணால் சைன் சி பை சி ஈக்குவல் டு சைன் ஏ பை சி, சைன் ஏ பை ஏ equal to sin b by b. Taking reciprocal, so taking reciprocal na இப்போ reciprocal எடுத்துக்கலாம், a by sin a equal to b by sin b equal to c by sin c.
ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.7ல் altitudes of a triangle are concurrent prove by vector method. ஸோ altitudes of a triangle வந்து கன்கரண்ட்னு சொல்லணும். இப்போ வெக்டார் மெத்தடில் அதாவது கிராஸ் ப்ராடக்ட்டில் இப்போ ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தோன்னா அல்டிடியூட் வந்து இங்கே பாருங்கள், இந்த எஃப்சி தான் அல்டிடியூட், அதேமாதிரி ஏடி அல்டிடியூட், பிஇஸ் அல்டிடியூட், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை கன்கரண்ட்னு சொல்லணும். அப்போ லெட் த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏ பி சி பி ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார், அதாவது ஏபிசியோட பொசிஷன் வெக்டார்னா ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், ஓசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார், இதுதான் பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது ஓஏ வெக்டாரை ஏ வெக்டார்னு சொல்லணும், ஓபி வெக்டாரை பி வெக்டார்னு சொல்லணும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஓசி வெக்டாரை சி வெக்டார்னு சொல்லி தான் பொசிஷன் வெக்டார். நெக்ஸ்ட் வந்து லெட் ஏபிசி பி a triangle and let AD and BE be its two altitudes intersecting at 0. இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏபிசி பி a triangle. ஸோ ஏபிசி வந்து ட்ரையாங்கிள்லாம் அண்ட் லெட் ஏடி அண்ட் பிஇ பி இட்ஸ் டூ altitudes intersecting at O. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏபிசி வந்து ட்ரையாங்கிள்னு நம்ம ஆக்சுவலி இது ட்ரையாங்கிள், அதுக்கடுத்து ஏடி அண்ட் பிஇ பி இட்ஸ் டூ altitudes intersecting at O. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்டிடியூட் இருக்குது, அதாவது ஒன்று வந்து ஏடின்னு இருக்குது, இன்னொன்று வந்து பிஇன்னு இருக்குது. இந்த சிஎஃப்பும் அல்டிடியூட் தான். ஸோ இப்போ இங்கே ரெண்டு அல்டிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம், ஏடி அண்ட் பிஇ அல்டிடியூட்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணதான் ஓவில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அப்போ we shall prove CF is the third altitude also intersecting at O. ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா, அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் CF is the third altitude and intersect ஓவில் இந்த தேர்ட் அல்டிடியூடு இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதாவது இங்கே என்ன செய்ய போகிறோன்னா ஏடி அண்ட் பிஇ வந்து ரெண்டு அல்டிடியூடும் ஓவில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டு, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து சிஎஃப்ல வந்து என்னது இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னா ஏடி பர்பண்டிகுலர் டு, அதாவது ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி, சரிங்களா? ஏடி வந்து பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னா ஏடி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0 which implies அதாவது ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது ஏடி பர்பண்டிகுலர்னா ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏடி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஏடி வெக்டார் டாட் பிசி வெக்டார்லேருந்து இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார், ஏடி வெக்டார் டாட் பிசி வெக்டார் 0னா ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதுக்கடுத்து ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓசி வெக்டார், அதாவது லாஸ்ட்டாக இருக்கிறத ஒரே பொசிஷன் வெக்டார் எழுதணும், ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ ஓஏ வெக்டார்னால் அதனுடைய ஆன்சர் வந்து ஏ வெக்டார், அது மாதிரி ஓசினா சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறேன், ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், பிஇ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பிஇ வெக்டார் பர்பண்டிகுலர் டு சிஏ வெக்டார், சரிங்களா? ஸோ அப்போ பிஇ வெக்டார் டாட் சிஏ வெக்டார், இப்போ இது ரெண்டுமே பர்பண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் வந்து 0, சரிங்களா? அப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்தால் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பிஇ வெக்டார் வந்து ஓபின்னு வெக்டார்னு எடுத்துக்கலாம், ஓபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டார் இன்ட்டு இப்போ வந்து ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓபி வெக்டார்னா பி வெக்டார் இன்ட்டு ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார் மைனஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள், பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துட்டேன், ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் minus a vector dot b vector equal to 0, b vector dot a vector minus b vector dot c vector equal to 0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு வெக்டாருமே சால்வ் பண்ணுறோம், ஆடிங் 1 and 2. இப்போ ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா இப்போ பாருங்கள் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரும்
இந்த பி வெக்டர் டாட் ஏ வெக்டாரும் கேன்சல் ஆட் பண்ணால் 0 ஆகிடும் சரிங்களா. ஏன்னா மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டாரும் பி டாட் ஏ வந்து ஏங்கிறது ஏ டாட் பி தான். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன வருதுன்னா ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வரும் சரிங்களா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் சி வெக்டார் காமனாக இருக்குது. ஸோ அந்த சி வெக்டாரை வெளில எடுக்கிறேன். அப்போ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து ஏ வெக்டாருங்கிறது ஓஏ வெக்டாரோடைய வெக்டார் தான் ஏ வெக்டார். அப்போ ஏ வெக்டாருக்கு பதிலாக ஓஏ வெக்டார் எழுதிக்கிறேன் மைனஸ் பி வெக்டாருக்கு பதிலாக ஓபி வெக்டார் எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து சி வெக்டார் பதிலாக ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னா பிஏ வெக்டார்னு எழுதிக்கலாம். அது மாதிரி ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பிஏ வெக்டார் டாட் இந்த ஓசி வெக்டார்னு இப்போ ஓசி வெக்டார்னா அதுக்கு பதிலாக சிஎஃப் வெக்டார் எழுதிக்கலாம். சிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ பிஏ வெக்டார் டாட் சிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0னா அப்போ வந்து ரெண்டு வெக்டாரோடைய டாட் ப்ராடக்ட் வந்து 0வாக இருக்குன்னா அதை எப்படி எடுத்துக்கலாம்னா பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இப்போ பிஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு சிஎஃப் வெக்டார். ஹென்ஸ் the 3 altitudes are concurrent. அப்போ இதில் இந்த 3 altitudesம் கன்கரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா. கன்கரண்ட்னா ஆல் த altitudes are perpendicular to each other அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன ப்ரூஃப் பண்ணிக்கோன்னா அதாவது தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள் ஏடிஇ பர்பண்டிகுலர் டு பிசின்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பிஇ பர்பண்டிகுலர் டு ஏசின்னு எடுத்துக்கிட்டு இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா தட் மீன்ஸ் ஏடி பர்பண்டிகுலர் டு பிசின்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பிஇ பர்பண்டிகுலர் டு ஏசின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னா பிஏ பர்பண்டிகுலர் டு தட் மீன்ஸ் பிஇ பர்பண்டிகுலர் டு சிஎஃப்னு எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் சால்வ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய ரஃப் நோட் எடுத்து பார்த்துருக்க இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் நீட்டாக சால்வ் பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ணி பாருங்கள். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.